காட்சி 1. இடம் அதியமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் அதியமான், ஔவையார், அமைச்சர். நாட்டு மக்கள் நலனையை நாளெல்லாம் நினைத்து நல்லாட்சி புரியும் அதியமான் நெடுமாறஞ்சியே வணக்கம். அருந்தமிழ் கவிதைகளால் அனைவரையும் கவர்ந்த அப்பையே வாருங்கள் வாருங்கள் வணக்கம். ஊர் ஊராக சென்று நாட்டு மக்களையும் மன்னர்களையும் என் தமிழால் மகிழ்வித்து வந்த என்னை உன் அன்பினால் கட்டி போட்டு விட்டாய். நானும் நீண்ட காலம் உன் அரண்மனையிலேயே தங்கிவிட்டேன். நீங்கள் என் அரண்மனையில் தங்கி இருப்பது எனக்கு கிடைத்த பெரும் பேறு தாயே. அதெல்லாம் இருக்கட்டும், காலையில் இருந்து உன்னை அரண்மனையில் காணவில்லையே, நீ எங்கு சென்றிருந்தாய்? காட்டு வளத்தை கண்டு மிகுந்த நாட்கள் ஆகிவிட்டன. அதனால்தான் அமைச்சர் சிலரோடும் வீரர்கள் சிலரோடும் காட்டிற்கு சென்று வந்தேன். அங்கு இந்த நெல்லிக்கனியை படித்தேன். இது சுவை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் தாயே. நீ தரும் கனி என்றால் அது சுவையாகத்தானே இருக்கும். பல கடல்களுக்கு அப்பால் எங்கேயோ தொலைவில் இருந்த ஊரிலிருந்து கரும்பை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தவர்கள் உன் முன்னோர்கள் தானே. அதனால் நீ கொடுக்கும் கனி என்றால் அது சுவையாகத்தானே இருக்கும். அந்த கனியை விட உங்கள் பேச்சு இருக்கிறது தாயே. இதை உண்டு சுவை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள். அடடா, என்ன சுவை என்ன சுவை! இவ்வளவு சுவையுள்ள கனியை நான் இதுவரை உண்டதே இல்லையே. என்ன கனி இது? இது நெல்லிக்கனியின் ஒரு வகை. தாயே, நமது அரசர் மிகவும் எளிதாக கூறிவிட்டார். ஆனால் இந்த நெல்லிக்கனி கிடைப்பதற்கு அரிதான ஒரு நெல்லிக்கனி. இன்று நாங்கள் காட்டுப்பகுதிக்கு சென்றிருந்த பொழுது அங்கு ஒரு கருநெல்லி மரத்தை பார்த்தோம். அதன் உச்சியில் இந்த நெல்லிக்கனி காய்த்து பழுத்திருந்தது. இது எப்போதாவது ஒரு முறைதான் காய்த்து பழுக்கும். அதனை நம் வீரர்களால் பறிக்க முடியவில்லை. நமது அரசே அந்த மரத்தில் ஏறி உங்களுக்காக பறித்து வந்தார். என்ன, அதிகமான எனக்காக மலையுச்சியில் ஏறி இந்த கனியை பறித்தாளா? அது மட்டுமல்ல தாயா, இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டால் நீண்ட காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்வர் என்று பெரியவர் கூறியுள்ளனர். என்ன அதியமானே, என்ன செயல் செய்து விட்டாய்? நாட்டை காக்கும் பொறுப்புடையவன் நீ இந்த கனியை சாப்பிடாமல் என்னை சாப்பிட வைத்து விட்டாயே. இது முன்பே தெரிந்திருந்தால் இந்த கனியை நான் உன்னை சாப்பிட வைத்திருப்பேனே. என்னை போல் ஒரு அரசன் மறைந்தால் வேறு ஒருவர் அரசனாகி விடுவார். ஆனால் உங்களை போல் அறிவில் சிறந்த புலவர் மறைந்தால் அந்த ஈடை யாராலும் சரி செய்ய முடியாது தாயே. அதியமானே, நீ தமிழின் மீது வைத்திருக்கும் பற்று என் உள்ளத்தை உருக்க செய்தது. உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது. உங்கள் தமிழுக்கு தடுமாற்றம் இல்லை, தாழ்வும் இல்லை. அதன் என் பெயர் ஒட்டி இருக்கும் தாயே. காட்சி 2. இடம் அதியமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் அதியமான், ஔவையார். மக்களின் முகங்களில் கூட கவலையின் நிழல் பதியக்கூடாது என்று கருதும் அதியமானே, இன்று உன் முகத்தில் கவலையின் நிழல் கவிழ்ந்திருப்பதன் காரணம் என்னவோ? இன்று நமது ஒற்றர்கள் கொண்டு வந்த செய்தி எனது மனதில் சிறு கலக்கத்தை ஏற்படுத்திவிட்டது தாயே. மன்னன் தொண்டைமான் நம்மோடு பகைமை கொண்டவர் என்பது உங்களுக்கு தெரியாததென்று. அவன் நம் மீது போர் தொடுக்க வரப்போகிறானாம். தலைக்கு மேல் போர் மேகங்கள் சூழ்ந்துவிட்டன. அதியமான் நெடுமான் அஞ்சியே, உன் பெயரில்தான் அஞ்சி என்று சொல் இருக்கிறதன்றி நீ அஞ்சி நான் ஒரு நாளும் கண்டதே இல்லையே. போர் உனக்கு புதிதா என்ன? போர் எனக்கு புதிதுமல்ல, நான் போரை கண்டு பயப்படுவனும் அல்ல. ஆனாலும் ஏன் இந்த கலக்கம்? நீர்நிலையில் படுத்திருக்கும் யானை தன் மீது ஏறி குதித்தும் தன் தந்தங்களை கழுவியும் விளையாடும் சிறுவர்களிடம் பணிந்து அன்பு காட்டும். அதுபோல நீயும் என்னை போன்ற புலவர்களிடம் அன்பு காட்டி காட்சிக்கு எளியவனாக விளங்குகிறாய். அதே யானை போர்க்களத்தில் தன் பகைவரை வெருண்டோட செய்யும். அதே போல நீயும் உன் பகைவரை எதிர்த்து வெல்கிறாய். இத்தகைய வீரமுடைய நீ இன்று போரை கண்டு தயங்கலாமா? தமிழறிந்த அன்னையே, நான் எத்தனையோ போர்களை கண்டவன், பகைவர்களை வென்றவன் என்பது உங்களுக்கு தெரியாததன்று. ஒவ்வொரு போரின் போதும் எத்தனை உயிரிழப்புகள், எத்தனை அழிவுகள்! தந்தையை இழந்த மகன்கள், கணவனை இழந்த மனைவிகள், மகனை இழந்த தாய்மார்கள், அண்ணனை இழந்த தம்பி தங்கைகள் என அனைவரும் ஒவ்வொரு போரின் போதும் வெற்றிக்கு பின்னர் மறைந்திருக்கிறது. அதியமான் நெடுமான் அஞ்சியே, உன் உள்ளம் இப்போதுதான் எனக்கு புரிகிறது. நான் இப்போதே சென்று தொண்டைமானிடம் பேசி போர் நடக்காதவாறு தடுக்கிறேன். நான் சென்று வருகிறேன். ஆனால் நீ
என்பது எனக்கு புரிகிறது. உன் தன்மானத்துக்கும் உன் வீர உணர்வுக்கும் இழுக்கு ஏற்படாமல் நான் நடந்து கொள்கிறேன். காட்சி 3. இடம் தொண்டைமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் தொண்டைமான் ஔவையார் படைத்தலைவர். படைத்தலைவரே, நமது படையினர் போருக்கு ஆயத்தமாக உள்ளனரா? படை வீரர்களும் ஆயுதமாக உள்ளனர். நம்மிடம் இருக்கும் போர் கருவிகளும் தேவைக்கு அதிகமாக உள்ளன. மகிழ்ச்சி. நம் படையின் பெருக்கினை கண்டு அந்த அதியமான் அஞ்சி ஓட வேண்டும், அதிர்ந்து போக வேண்டும். இப்போதே அதியமான் அதிர்ந்துதான் போயிருக்கிறான் அரசே. அதனால்தான் நம்மிடம் சமாதானம் பேச அவர் நாட்டிலிருந்து நமக்கு தூது அனுப்பியிருக்கிறார். என்ன, அதியமான் தூது அனுப்பியுள்ளானா? ஆம் அரசே. இப்பொழுதுதான் சற்று நேரத்துக்கு முன்தான் நம் ஒற்றனிடம் ஒரு செய்தி வந்தது. என்னவென்றால் ஔவையார் நம் சமாதானம் பேச ஔவையார் நம் அரண்மனைக்கு சிறிது நேரத்தில் வருகிறாராம். வரட்டும் வரட்டும். அஞ்சியிடமிருந்து தூது வரும் ஔவையார் நம் படை கருவிகளின் பெருக்கினை கண்டு அஞ்சி ஓட போகிறார் பாருங்கள். ஔவையாரே வந்து விட்டாரே. போரை நிறுத்த வந்திருக்கும் ஔவையாரே, வருக வருக. என் தொண்டைமான் தரும் வருகையை பார்த்தால் என் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருப்பது போல தோன்றுகிறது. என் பகைவரின் நாட்டில் இருந்து வந்தாலும் தாங்கள் தமிழ் புலவர் அல்லவா? தாங்களின் வருகை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நீ தமிழின் மீது அன்புடையவன் என்று அறியும் போது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த மகிழ்ச்சியோடு எனது படைகளை கொட்டிலே காணலாம் வாருங்களே. படை கருவிகளை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்? இத்துணை பெரிய படை வலிமை உடைய அரசனோடு உங்கள் அதியமான் மோதப் போகிறான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? அதையும் பார்ப்போம் வா. காட்சி 4. இடம் தொண்டைமான் படைக்கொட்டில். நாடக மாந்தர்கள் தொண்டைமான் ஔவையார். என் படை கருவிகளை பாருங்கள் ஔவையாரே. ஆமா, வில், அம்பு, வேல், ஈட்டி, வாள், கேடயம், மழு என எத்தனை கருவிகள்! ஒவ்வொரு கருவிகளிலும் எத்தனை வகைகள்! ஒவ்வொரு வகையிலும் எத்தனை எண்ணிக்கை! பார்க்கும் போதே வியப்பாக உள்ளதல்லவா? ஆமா, கருவிகளின் அளவு மட்டுமின்றி அதனை அடித்து வைத்திருக்கும் முறையும் என் கண்களை கவர செய்கின்றன. ஒவ்வொரு கருவிகளும் நெய் பூச பெற்று மாலைகளும் மயில் தோகைகளும் அணிவிக்கப்பட்டு கண்களுக்கு எளிதாக காட்சியளிக்கின்றன. அப்படியே உங்கள் அதியமானின் படைக்கருவிகளை பற்றி சொல்லுங்களேன். அதை ஏன் கேட்கிறாய்? அவையெல்லாம் இவ்வளவு அழகாக இல்லை. அதியமான் அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவனது கருவிகள் பகைவரின் உடலை துளைத்தும் குருதிகளுடன் நுனி உடைந்தும் கூர் மழுங்கியும் கொல்லனின் உலைக்களத்தில் கிடக்கின்றன. தொண்டைமானே, ஏன் உன் முகம் மாறிவிட்டது? உங்களது சொற்கள் என்னை குழப்பிவிட்டன. என்ன குழப்பம்? நீங்கள் என் படை கருவிகளின் அளவையும் அழகையும் பாராட்டி கூறினீர்கள். அதை கேட்ட என் மனம் மகிழ்ச்சி அடைந்தது. தொண்டைமானே, உண்மைதான். உன் கருவிகள் புது மெருகு குறையாமல் அப்படியே இருக்கின்றன. அடுத்ததாக நீங்கள் கூறிய செய்திதான் என்னை சிந்திக்க வைத்தது. அதியமானின் போர்க்கருவிகள் போரில் பயன்படுத்தப்பட்டு வளைந்தும் நெளிந்தும் கிடக்கின்றன என்று கூறினீர்களே, அதுதான் எனக்கு உண்மையை புரிய வைத்தது. என்ன உண்மையை புரிந்து கொண்டாய்? என்னிடம் படை கருவிகள் தான் மிகுதியாக உள்ளன. நான் இதுவரை போர்க்களத்தை கண்டதே இல்லை. ஆனால் அதியமான் அடிக்கடி போர் நடத்தி அதில் வெற்றி கண்டவன். அவனோடு மோதுவது எத்தகைய அழிவை தரும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அருமை அருமை. நான் கூறியதன் உட்பொருளை நீ தெளிவாக புரிந்து கொண்டாய். என் கண்களை திறந்த தாயே, போர் வேணாம் என அதியமானிடம் கூறிவிடுங்கள். மிகவும் மகிழ்ச்சி தொண்டைமானே, நான் அவ்வாறே கூறிவிடுகிறேன். போரில்லா மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளைக்கட்டும். நான் சென்று வருகிறேன்.